பட்டூரு கோட்டை பணமுறத்த ஆசாரம் ஆசாரத்தின் நெய்யில அந்த முன்குரட்டு வாசப்படி வந்துமே நின்னாங்க என்ற அண்ணாதி அண்ணர்களே. அந்த நேரத்தில் பட்டூரு கோட்டையில ஆமாம் என்ற தங்கம் தனிமிகளை தனிப்புரிவு தங்காயி தலைக்கடல் வாசல் வழியாக வந்து எட்டி பார்த்துவிட்டு அண்ணன்மார்களை தானே கண்ணல கண்டு சரணாமிங்க அண்ணன்னா சரணாமிங்க சரணாமிங்க சாச்சனுங்க அண்ணன்னா திருமூடிய எழுந்திரம்மா அம்மம்மா தங்காயி 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 என்ன கூற அம்மம்மா நேர்ந்ததுங்கு. அண்ணா அண்ணா தங்கமே, என்னம்மா என்ன நடந்தது? என்னவென்று சொல்வது தங்கமே? அண்ணா அண்ணா நான் கண்ட சொப்பனம் உண்மைங்களா அண்ணா? தங்கமே, அண்ணா அண்ணர்கள் இருக்க கவலையே நம்மா உனக்கு. அண்ணா கண்ட கனவை முதலில் கூறு. அண்ணா தாயின் தகப்பனும் ஆண்ட மாதிரி கனவு கண்டேனே உண்மைங்களா? தங்கமே, அண்ணா மனதை தேற்றிக்கொள்ளம்மா. அண்ணா கடந்த 16 தினங்களுக்கு முன்பாக அண்ணா வளநாட்டு அரண்மனையிலே அண்ணா நம்முடைய தாய் தந்தையர் இருவரும் மாண்டு மடிந்தார்கள் தங்கமே, மாண்டு மடிந்தார்கள் அம்மா. அண்ணா என்னன்னா சொல்ல வருகிறீர்கள்? ஆமம்மா, தோல் நடுங்க தொடர்நடுங்க பெத்தெடுத்த தாயின் தகப்பனும் மாண்டு மடிந்து விட்டார்களா? ஆமம்மா. அண்ணா ஆனாடு கோனாடு அழகு புண்ணி வளநாடு அத்தனைக்கும் தானே ஆள் அனுப்பி மன்னாதி மன்னர்களும் தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து தாயின் தகப்பனுடைய இறுதி சடங்களை கலந்து கொண்டிருப்பார்களே அண்ணா, கலந்து கொண்டிருப்பார்கள். ஆமம்மா. அண்ணா பட்டூரு கோட்டையில் உங்க தங்கம் தனிமைகளில் தனிப்புறவி தங்காய் ஒருத்தி இருக்கிறாள் என்று கூட தெரியாமல் எனக்கு மட்டும் ஏன் அண்ணா ஆள் அனுப்பவில்லை? உங்கள் நாட்டிலே ஒரு மந்திரியும் கூட கிடையாதா அண்ணா? மந்திரியும் கூட கிடையாதா? தங்கமே, அண்ணா உனக்கு ஆள் அனுப்ப நம்முடைய நாட்டிலே ஆட்களுக்கு பஞ்சமில்லை அம்மா. அண்ணா உனக்கு ஆள் அனுப்பக்கூடாத என்ற அளவுக்கு கல் நெஞ்சமோ எங்களுக்கு இல்லை அம்மா. அண்ணா ஆனாலும் நம்முடைய தாய் தாமரையாகப்பட்டவள் உயிரோடு இருந்தபோது சொன்ன ஒரே ஒரு சொல்லுக்காக தான் அம்மா உனக்கு ஆள் அனுப்பவில்லை. அண்ணா என்னன்னா சொல்லி இருந்தார்கள்? தங்கமே, செத்த பிணத்தின் மீது சீதையாகிய நீ விழுந்து அழுதுவிட்டால் மாண்ட பிணத்தின் மீது மங்கையாகிய நீ விழுந்து அழுதுவிட்டால் பின்னால் நடப்பதை முன்னாலே கண்டுரைக்கக்கூடிய உனது கனவுத்தரத்தில் பழுது நேரும் என்று நம்முடைய தாய் தாமரையாகப்பட்டவள் சொல்லி மாண்டார்கள் அம்மா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தானம்மா உனக்கு ஆள் அனுப்பவில்லை. மற்றபடி இந்த அண்ணர்களை தவறாக எண்ணி விடாதே தங்கமே. அண்ணா என்ன இருந்தாலும் சரி, தோல் நடுங்க தொடை நடுங்க பெத்தெடுத்த தாயின் தகப்பனை எப்படி என்னால் மறந்திருக்க முடியும்? தங்கமே, அண்ணா நம்முடைய தந்தைக்கோ 60க்கு 60 என்று குறுக்கே 20 ஆகி அண்ணா வீடு போங்க காடு வா வா என்றழைக்க மாண்டு மடிந்தார்கள் அம்மா. அண்ணா தந்தை மாண்டு கிடப்பதைக் கண்டு அண்ணா கற்பு நெறி தவறாத நம்முடைய தாய் தாமரையாகப்பட்டவள் அவர் மடி மீது விழுந்து உடன் உயிர் துறந்து மாண்டு விட்டார்கள் அம்மா. அண்ணா இனி மாண்டவரை எண்ணி அழுது புலம்புவதால் பலனுண்டோ? இனி தாயாக உனக்கு அண்ணன் பொன்னரும், தந்தையாக தம்பி சங்கரும் இருக்கிறோம் தங்கமே, தம்பி சங்கரும் இருக்கிறோம் தங்கமே. அண்ணா நீ பெற்றோர்கள் மாண்ட கவலையை மறந்துவிட்டு அண்ணா இந்த பட்டூரு கோட்டையிலே அண்ணா முன்போல் முன்னோடு தாதிகளும் பின்னோடு தாதிகளும் புடைசூழ அண்ணா நீ விளையாடி வர வேண்டும் தங்கமே. அண்ணா நீ மாண்ட கவலை மறந்திருக்க அண்ணா மாண்ட கவலையை மறந்து விளையாட அண்ணா இந்த மண்ணுலையில் உள்ள எதை வேணுமானாலும் கேள் தங்கமே. ஏறி இந்த பொழுது உச்சிக்குள் வருவதற்குள்ளாக அண்ணர்களாகிய நாங்கள் கொண்டு வந்து உனக்கு தருகிறோம். அண்ணா தாயின் தகப்பனும் மாண்டகவளை மறந்திருக்க இந்த உலகத்தில் எது கேட்டாலும் கொண்டு தருவீர்களா அண்ணா? கேள் தங்கமே கேள். அப்படி என்றால் தாயின் தகப்பனும் மாண்டகவளை மறந்திருக்க எனக்கு பக்கம் இருந்து விளையாட ஒரு பச்சை கிளி வேணும் அண்ணா. தங்கமே, அண்ணா என்ன கேட்டாய்? எனக்கு பக்கம் இருந்து விளையாட ஒரு பச்சை கிளி வேணும் அண்ணா. தங்கமே, அண்ணா விளையாட கிளி கேட்கிறாய் இல்லையா? ஆமாங்க அண்ணா. நீயோ வளர்ந்த பெண் என்றல்லவா நாங்கள் எண்ணி இருந்தோம் அண்ணா. ஆனால் நீயோ சிறுவில்லை போல உடன் விளையாட கிளி கேட்கிறாய் இல்லையா? ஆமாங்க அண்ணா. எது எப்படி இருந்தாலும் சரி, உன்னுடைய விருப்பத்திற்கேற்பவே இதோ இப்பொழுதே நம்முடைய ஆட்டுக்காரமை 1000 பேர் அனுப்பி விடியான உனக்கு வேண்டிய அளவு கிளிகளை பிடித்து வர ஏற்பாடு செய்கிறோம். மகிழ்ச்சியா அம்மா? அண்ணா, உங்க ஆட்டுக்கார பையன் மாட்டுக்கார பையன் கிட்ட சொன்னா 1000கணக்கான கிளிகள் தான் கொண்டு தருவீங்க. ஆமம்மா ஆம். எங்க தாதிமார் இடத்துல சொன்னா 5000கணக்கான கிளிகள் ஒரு கணப்பொழுதில் பிடித்து கொண்டு வந்து என்னிடத்தில் தந்து விடுவார்கள் அண்ணா, தந்து விடுவார்கள். அப்படியா?
இதெல்லாம் நாட்டுக்கிளிகள் அண்ணா. ஓஹோ, என்னோடு பேசாதுங்கண்ணா, விளையாடாதுங்கண்ணா. அப்படி என்றால் தங்கமே, ஆண்டா, இந்த புகழ்பெற்ற 4 திசையில் இருக்கக்கூடிய அந்த மலைநாட்டு கிளிகளை பிடித்து வர ஏற்பாடு செய்யட்டுமா? அம்மனி தங்கந்த கேத்த கிளி வேணுமோ, கிளி வேணுமோ, தங்க கிளி வேணுமோ என்ற அண்ணா அண்ணா, உனக்கு தென்னாட்டு மான் வேணுமோ, மயில் வேணுமோ, அண்ணந்த கேத்தோ கிளிகள் எல்லாம், கிளிகள் எல்லாம் அண்ணா கிளிகள் எல்லாம் என்ற தங்கோ தங்கோ, அது தெம்பாங்கு பேசும் அண்ணா, பேசும் அண்ணா. தங்கம் வாடகத்த கிளி வேணுமோ, கிளி வேணுமோ, தங்க கிளி வேணுமோ என்ற அண்ணா அண்ணா, உனக்கு பாடாநாட்டு மான் வேணுமோ, மயில் வேணுமோ, அண்ணம் வாடைக்கத்தோ கிளிகள் எல்லாம், கிளிகள் எல்லாம் அண்ணா கிளிகள் எல்லாம் என்ற தங்கோ தங்கோ, அது வாய்கிறது பேசும் அண்ணா, பேசும் அண்ணா. தங்கம் மேற்கத்த கிளி வேணுமோ, கிளி வேணுமோ, தங்க கிளி வேணுமோ, என்ற அண்ணா அண்ணா, உனக்கு மேநாட்டு மான் வேணுமோ, மயில் வேணுமோ, அண்ணம் மேற்கத்தோ கிளிகள் எல்லாம், கிளிகள் எல்லாம் அண்ணா கிளிகள் எல்லாம் என்ற தங்கோ தங்கோ, அது மேலாந்து பேசும் அண்ணா, பேசும் அண்ணா. தங்க கிழக்கத்த கிளி வேணுமோ, அண்ணா சொல்லுங்கண்ணா, அண்ணா கிளி வேணுமோ, அம்மா அடடடடா, உனக்கு கீழாட்டு மான் வேணுமோ, மயில் வேணுமோ, அண்ணங்கிழக்கத்தோ கிளிகள் எல்லாம், கிளிகள் எல்லாம் அண்ணா கிளிகள் எல்லாம் என்ற தங்கோ தங்கோ, அது கிருதுபட பேசும் அண்ணா, பேசும் அண்ணா. அண்ணா, தங்கமே, ஆட்டுக்காரமையும் பிடித்து வரக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான பச்சை கிளிகளும் வேண்டாம் என்கிறாய், அண்ணா, இந்த புகழ்பெற்ற மலைநாட்டு கிளிகளும் வேண்டாம் என்கிறாய். ஆமாங்க அண்ணா. அப்படி என்றால் இப்பொழுதே நம்முடைய அரண்மனை பொற்கொள்ளரை அழைத்து தங்கத்தில் கிளி செய்து அதில் வைரம் அளித்து தருகிறேனம்மா. விளையாட சம்மதமா உனக்கு? தங்க தூக்கி எல்லோ தங்க தங்க தூக்கி எல்லாம் தங்க தகுந்த கீழி தாரேனம்மா, அண்ணா தங்கம் மேரு சிங்குன்னு, அண்ணா தங்கம் மேரு சிங்கின்னு அண்ணா அண்ணா, தங்கம் மேரு சிங்கின்னு அண்ணா அண்ணா, தருமர் அண்ணே சொல்ல வேணாம். தங்க பொன்னையூக்கி எல்லோ தங்க பொன்னையூ தூக்கி எல்லாம் தங்க தங்கம் தகுந்த கீழி தாரேனம்மா, அண்ணா பொண்ணு பேரு சிங்குன்னு, அண்ணா பொண்ணு பேரு சிங்கின்னு அண்ணா அண்ணா, தங்கம் பேரு சிங்கின்னு அண்ணா அண்ணா, வைரம் பேரு சிங்கின்னு அண்ணா பொண்ணு பேரு சிங்குன்னு என்ற பொண்ணு அண்ணன் சொல்ல வேணாம். தங்கமே, அண்ணா, தங்கத்தில் கிளி செய்து தருகிறோம் என்றாலும் வேண்டாம் என்கிறாய். ஆமாங்க அண்ணா. அப்படி என்றால் உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த கிளி, நீ விரும்பி கேட்ட அந்த கிளி அண்ணா, எங்க இருக்கிறதம்மா? நீயே சொல்லதை. அண்ணா, எனக்கேத்த கிளி இருக்கும் இடத்தை சொல்லிவிட்டால் உங்களுக்கு மட்டில்லா கோபம் மனசுல அடங்காதுங்க அண்ணா. தங்கமே, அண்ணா, வெட்டுன்னா விளையாட்டு, குத்துன்னா கொண்டாட்டம் என்று விளையாண்டு கொண்டிருக்கும் வீர அண்ணர்கள் தான் நாங்கள். அண்ணா, ஆனால் எங்களுடைய ஒரே தங்கை அருக்காணி நல்ல தங்கம் நீ. நீ கேட்டு நாங்களேனம்மா கோவித்துக் கொள்ளப் போகிறோம். அந்த கிளி இருக்கும் இடத்தை தயங்காமல் சொல் தங்கமே. அண்ணா, தங்கமே, குப்பாரி கொட்டி ஒரு பொழுது ஆனாலும் தப்பாமல் தலையெடுக்கும் தலைநூறு வேட்டுவக்காளி வீரதங்கா நாட்டிலே அந்த நாகமல தோகமல 4 சுந்தமலை வீரமலை காடு வீரமலைக்காடு நாகமல தோகமல சாமி 4 சுந்தமலை அந்த வீர மலை காட்டிலேயே சாமி விளையாடும் பச்சை கிளி. மலை தோக மலை அண்ணா 4 அண்ணாந்துந்த மலை அந்த வீர மலை காட்டிலேயே அண்ணா விளையாடும் பச்சை கிளி.
அக்கேருந்து பேசும் மன்னா. அந்த கிளி வேணும் அண்ணா எந்த அருகிருந்து பேசும் அண்ணா. அப்படியா? அந்த பச்சை கிளி வேணும் அண்ணா எந்த பக்காருந்து பேசும் அண்ணா. அந்த நாகமல தோகமல நாளெட்டும் சூழ்ந்த மலை வீரமலை காடுவன் முடியும் சோங்கு கருகாமையில அங்க கண்ணோ அங்கருத்தமல கை சோற்று ஆலமரம் ஆலமரம் கமுகுபதி 1000. அந்த வலதுபுற வாதிலே ஆண் கிளியும் பெண் கிளியும் 1000 கிளிகளுக்கு அரசப்பட்டம் ஆண்டு கொண்டு இருக்கிறதண்ணா. நீங்கள் தானே அந்த 1000 கிளிகளையும் தானே தவிர்த்து அந்த ஆண் கிளியும் தானே தவிர்த்து அந்த பெண் கிளியும் மட்டும் பிடித்து தர வேண்டும் அண்ணா, பிடித்து தர வேண்டும். தங்கமே அண்ணா என்ன சொன்னாய்? அண்ணா நாகமல தோகமல நாளெட்டும் சூழ்ந்த மலை அண்ணா அந்த வீரமலை காட்டில் விளையாண்டு கொண்டிருக்கும் பெண்கிளி அல்லவா உடன் விளையாட கேட்கிறார். அண்ணா தங்கமே அண்ணா நாமோ சூரியகுலம். அண்ணா அந்த கிளி இருப்பதோ சந்திரகுலத்து மன்னனின் ஆட்சிக்குட்பட்ட எல்லையிலே. அண்ணா அந்த கிளி பிடிப்பதற்காக அன்னர்களாகிய நாங்கள் சென்றால் அண்ணா அந்த நாட்டின் மீது படையெடுத்து வருவதாக எண்ணி அந்த மன்னன் எதிர்போராட வருவானம்மா. அண்ணா வீண் சண்டைக்கு அது வழிவகுக்கும். அண்ணா அதோடு மட்டுமல்ல, சூரிய குலத்திலே உதித்த உன்னுடன் சந்திரகுலத்து நாட்டைச் சேர்ந்த கிளி எப்படி அம்மா பேசு, எப்படி உடன் விளையாடும்? அண்ணா சூரிய குலத்தில் உதித்த உங்க தங்கச்சி ஒரு காலத்திலும் சந்திரகுலத்து கிளி கேட்க மாட்டாள் அண்ணா. தங்கமே அண்ணா இப்பொழுதுதானே நீ கேட்டாய். அண்ணா அது நமது நாட்டு கிளியுங்கண்ணா, அதுவும் என்னுடைய கிளியுங்கண்ணா, என்னுடைய கிளி. என்னம்மா சொல்கிறாய்? அண்ணா நம்ம தாயாராகப்பட்டவங்க தானே வரடி வரடி என்று வையகம் ஏசி, ஈனா வரடி என்று இருகடலும் ஏசி, காய்க்கா வரடி என்று கலிகுலகமெல்லாம் ஏசிக்கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் இல்லாத சொத்தை மண் மேல இறைச்சி விட்டு, புள்ளை இல்லாத சொத்தை பூமி மேல இறைச்சி விட்டு, மண்ணுக்கு 2 ஆள மனையாள பெண்ணுருவி, அரசுக்கு 2 ஆள அடுக்காள பெண்ணுருவி, 3 மக்களுக்கு வரமாங்குவதற்காக தில்லை கைலாசம் சென்றார்களாம் தாயாராகப்பட்டவங்க. ஆமம்மா ஆம். அண்ணா நம்ம தாயாராகப்பட்டவங்க தானே எல்லாற்றையும் கடந்து விட்டார்கள். குறுக்கே இருப்பது நீராறு மட்டும்தான். ஓஹோ, நீராற்றை கடக்க முடியாமல் நம்ம தாயாராகப்பட்டவங்க தானே இக்கரையில இருந்து அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் தானே அக்கரையில இருந்த பெண்கிளியாகப்பட்டது ஓடி வந்து, அம்மா நீ எந்த ஊரு, என்ன விலாசம் என்று கேட்கிற பொழுது நம்ம தாயார் தானே சொன்னாங்க. நடந்ததையெல்லாம் சொல்லுகிற பொழுது அப்பத்தான் அந்த பெண்கிளி சொல்லுச்சு. என்ன சொல்லியது? அம்மா தாமரை, உன்னுடைய நாட்டில் எப்படி ஆளாகோல 68 ஜாதியும் வரடா போச்சோ, அதுபோல நானும் ஆண் கிளியும் பெண் கிளியும் இந்த ஆலமரத்துல 11 வருடமாக கணவனும் மனைவியுமா வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த 11 வருடமாக நாங்க வைக்கிற முட்டையெல்லாம் அழுகி போயிருது. அடடா, எங்க 2 கிளி குஞ்சுக்கு அந்த சிவனிடத்துல நீ வரமாங்கி வருவதாக இருந்தால் இந்த ஆத்தை கடத்து விடுகிறேன் அம்மா என்று சொல்லுது அந்த பெண்கிளி. அப்படியா? பத்தனம் தாயார் சொன்னாங்க. என்ன சொன்னார்கள்? அம்மா பெண்கிளி ஆளாகோல 68 ஜாதிக்கும் வரம் வாங்கும் போது உன்னுடைய கிளிக்கு 2 முட்டைக்கு வரம் வாங்குவதா சிரமம், உனக்கு 2 கிளி குஞ்சுக்கு வரம் வாங்கிட்டு வரணுமா சிவனிடத்துல அப்படி என்று சொல்ற போது அந்த பெண்கிளி தானே நம்ம தாயாரத்தானே முதுகில ஏத்தி கொண்டு அந்த ஆத்தை கடத்தி விட்டது. அப்படியா? அப்பத்தானே நம்ம தாயாரு தானே தில்லை கைலாசத்துல ஊசி முனைமேல 9 வருஷம், பாசி முனைமேல 12 வருஷம் தவம் இருக்கின்ற நேரத்திலே சிவபெருமான இடத்துல தானே வயது 16 வாலிபன் 90 என்று விளங்கக்கூடிய 3 மக்கமார்களுக்கு வரம் வாங்கி கொண்டு ஆளாகோல் 68 ஜாதிக்கு தானே பிள்ளை வரம் வாங்கி கொண்டு அந்த கிளிக்கும் தானே 2 முட்டைக்கும் வரம் வாங்கி கொண்டு நல்லது நம்ம தாயார் தானே வந்துகிட்டு இருக்கிறாங்க வடநாட்டை நோக்கி. அந்த நேரத்தில் நம்ம தாயார் தானே எல்லாற்றையும் கடந்து விட்டார்கள். சார், குறுக்க இருப்பது பாலாறு மட்டும்தான். பாலாற்றிலே பாவதோஷங்களை கழிப்பதற்காக சார் அந்த கிளிக்கு வாங்கி வந்த 2 முட்டையும் தானே சார் மணல் மேட்டிலே வைத்து விட்டு நம்ம தாயார் தானே குளித்துக் கொண்டிருந்தாங்க பாலாற்றில். அப்பத்தான் அந்த முட்டையானது சார் அந்த மணல் சூட்டிற்கும் சூரிய வெப்பத்திற்கும் முட்டை வெடித்து குஞ்சு பொரித்து குஞ்சுக்கு ரெக்கை முளைத்து, ஆமா நமது நாடு எந்த திசையில் இருக்கிறது என்று தெரியாம எல்லப்பிறகு எதிராளி சீமைக்கு போயிருச்சுங்கண்ணா. அண்ணா இதுதானா நடந்தது. அந்த கிளி நமது நாட்டு கிளிங்கண்ணா.
அதுவும் என்னுடைய கிளிங்க அண்ணா, என்னுடைய கிளி. அப்படியா தங்கமே? அண்ணா, நீ சொல்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறதம்மா. அண்ணா ஆனாலும் சரி, உன்னுடைய அண்ணர்களான எங்களுக்கு தெரியாத இந்த செய்தி எல்லாம் உனக்கு மட்டும் எப்படி அம்மா தெரிந்தது? அண்ணா, நம்ம தாயார் தானே உங்களைத்தானே பெற்றெடுத்த உடனே சொல்லம்மா. மாயவரும் செல்லாண்டி நம்மளோட நிலவரையில வளர்ந்து வந்தீங்க அல்லவா? ஆம். அந்த நேரத்துல என்னைத்தானே பெற்றெடுத்து பங்காளி தொந்தரவு தாங்க முடியாம சார், அந்த ஆதிசெட்டிபாளையம் தனகோடி ஐயா வீட்டுல வளர்த்தி வந்தாங்க என்னைய. ஓஹோ. அந்த நேரத்துல நான் தானே சிறு வயசுல சார், கல்லால் அடுப்பும் கூட்டி களிமண்ணால் சோறு பொங்கி விளையாண்டுகிட்டு இருந்தேன். ஓஹோ. அந்த நேரத்துல வானத்துல அந்த கிளிகள் எல்லாம் பறந்து சென்று கொண்டிருந்தது. அப்படியா? அந்த நேரத்துல அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா அம்மா வேணுங்கிறது வெடியாலையும் போதுங்கிறது பொழுதோட குடிச்சு கொடுப்பீங்களே அம்மா, எனக்கு அந்த கிளி வேணும்னு கேட்டேன். அப்பத்தான் அம்மா சொன்னாங்க, அந்த கிளியோட வரலாற்றையெல்லாம் சொல்லிட்டு பிற்காலத்துல அண்ணமாருக உனக்கு இந்த கிளியை பிடித்தருவார்கள் அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணா, அது நம்ம நாட்டு கிளிங்க அண்ணா. கண்டிப்பாக அந்த கிளியை நீங்கள் பிடித்து கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுக்க வேண்டும் அண்ணா, என்னிடத்தில் கொடுக்க வேண்டும். அப்படியா தங்கமே? அன்று நம் தாய் தாமரையாகப்பட்டவள் சொன்னபடியும் இன்று உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகவும் அந்த வீரமலை காட்டில் விளையாண்டு இருக்கும் பெண் கிளியை பிடித்து வர இப்பொழுதே நாங்கள் புறப்படுகிறோம் அம்மா. விடை கொடு எங்களுக்கு. அண்ணா, உங்களால் ஒரு காலம் முடியாதுங்கண்ணா, ஒரு காலம் முடியாது. தங்கமே, என்ன சொல்கிறாய் நீ? அண்ணா, நம்ம தாயாரு தானே நமக்கு எப்படி தில்லை கைலாசத்திலே வரம் வாங்கி வந்தார்களோ அதை போலத்தானே அந்த கிளி குஞ்சுக்கும் வரம் வாங்கி வந்திருக்கிறார்கள் நம்ம தாயாராகப்பட்டவன். இப்பொழுதுதானே சொன்னாய். அதற்குத்தானே 5 தலை நாகனும் 60 அடி வேங்கனும் காவல் புரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியா? அது மட்டுமல்ல, 1000 கிளிகளுக்கு அரசப்பட்டம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஓஹோ. நீங்கள் தானே 5 தலை நாகனையும் 60 அடி வேங்கனையும் சஞ்சாரம் செய்து 1000 கிளிகளையும் தானே தவிர்த்து அந்த ஆண் கிளியும் தானே தவிர்த்து பெண் கிளியை மட்டும் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தானே மேல பறக்காம மேகவள, கீழே பறக்காம கிட்டிவள, அலையில பறக்காம அரக்கவளை அடித்து நாகனை செங்கரிக்கு நல்ல வேலும் வேங்கனை செங்கரிக்கு வெற்றி வேலும் தான் அடித்து நீங்கள் படை திரட்டி சென்றதான கிளியை பிடிக்க முடியும். இல்லை என்றால் அந்த கிளியை உங்களால் பிடிக்கவே முடியாதன்னா, பிடிக்கவே முடியாது. அப்படியா? யார் எங்கே? தங்கை சொன்னபடி கிளிவேட்டைக்கு உண்டான வேல்விழிகளும் படைக்கருவிகளும் தயாராகட்டும் உடனே. இந்த நேரத்தில் எங்க வீரமலை சாம்பகனாகப்பட்டவன் தானே, ஆமாம், அந்த இரும்பைத்தானே கொண்டு வந்து போட்டு அங்க என்ன விதம் அடித்தான் அந்த வேல்வெடிகளை. இது சமயோ சாம்புகனே, அத்தனை வேல்வெடிகளையும் தானே கொண்டு வந்து அந்த கல்லுக்கட்டு வில்லமரம் கணபதியார் கோயிலுக்கு முன்னாடி போட்டான் வீரமலை சாம்பகு. அந்த நேரத்தில் ஆனா அண்ணமாருக்கு போகக்கூடிய வாகனம் எதுங்க? குதிரைங்க. குதிரைக்கு சார் வீரமலை சாம்பகன் எப்படி அங்குவடி கடிவாளம் பூட்டினா தெரியுங்களா? எப்படி பூட்டினா? நேர வேகுன்னு மலைக்கு போனேன். வேகுன்னு மலைக்கு எதுக்கு போன? ஆமாங்க, மலையில போயிங்க சார் நல்லா ஒரு மலைப்பாம்பை பிடிச்சானுங்க. மலைப்பாம்பையா? அந்த மலைப்பாம்பை கொண்டு வந்துங்க சார் கால ஒரு மெட்டுனானுங்க தலைய. அப்படியா? அந்த வாழை ஒரு உருகுனாம் பாருங்க சார், நாகந்தோடு தனியா வந்துருச்சு. சும்மாவா சொன்னாங்க அவனுக்கு 12 பலன்னு?
அதாவதுங்க சார் அந்த நாகன் தோலை கொண்டு வந்துங்க அப்படியே கடிவாளம் பூட்டுறானுங்க. அங்குவடி கடிவாளம் பூட்டுறாங்க குதிரைக்கு. சார் எப்படி பூட்டினா தெரியுங்களா? எப்படி பூட்டினா? அங்க நாகங்கடிவாளம், அங்க நற்பாம்பு, அங்குவடி நற்பாம்பு, அங்குவடி அங்க விரியங்கடிவாளம், அங்க விசப்பாம்பு, அங்குவடி விசப்பாம்பு, அங்குவடி. அப்படி அந்த அங்குவடி கடிவாளம் கூட்டி சார் குதிரை 2 நாளா எடக்கெடுக்குதுங்க. எடக்கெடுக்குது. ஆமா, கவனிக்கிற விதத்துல அது கவனிக்கணும். தீனி வச்சானுங்க குதிரைக்கு. சார் தீனி திங்க மாட்டேங்குது குதிரை. அப்படியா? ஆமாங்க. அதனால இங்க அது என்ன கேக்கு தெரியுங்களா? என்ன கேட்டது?